வவுனியா மாவட்டத்தில் தனது இளம் பிராயத்தில் வசித்து வந்த இவர் உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக பிரான்ஸ் நாட்டுக்கு புலம்பெயர்ந்து சென்றார். ஆரம்ப காலத்தில் சாதாரண ஊழியராக பணியாற்றிய இவர் பல சவால்களை தாண்டி உணவு தயாரிப்பாளராக பதவி உயர்வு பெற்றார். இத்துறைக்காக பயின்று வந்த சக ஊழியர்களை பார்க்க தனது அனுபவ கல்வியின் மூலம் இவர் தயாரித்த உற்பத்திகள் மிகவும் சிறந்ததாகவே காணப்பட்டது. தனது உற்பத்தியின் தரத்தினையும் தனது கடின உழைப்பினையும் அதிகரித்த இவர் சொந்தமாகவே நிர்வாகம் அமைக்க தகுதியானவர் ஆனார். அதன் பின்னர் பாரிஸில் பக்கெட் வகை அதாவது பான் உற்பத்தி போட்டியில் முதன் முறையாக போட்டியிடுகின்றார். முதல் தடவையிலேயே 3ஆம் இடம் பெறுகின்றார். மீண்டும் தன் குறைகளை நிறைவாக்கிக் கொண்டு 2ஆம் தடவையாக போட்டியிடுகின்றார். தன்னுடன் போட்டியிட்ட 175 உற்பத்தியாளர்களையும் பின்னுக்கு தள்ளி 1ஆம் இடத்தை இம்முறை தட்டி சென்றார். அது மட்டுமின்றி பாரிஸ் ஆளுநரிடம் இருந்து சிறந்த பர்கர் தயாரிப்பாளர் என்கின்ற விருதையும் பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் தான் வாங்கிய விருதானது தனக்கு மட்டுமல்லாமல் தன் தாய்நாட்டுக்கும் உரித்ததென இலங்கை வந்துள்ளார் தர்ஷன் அவர்கள். இலங்கை வந்த தர்ஷன் அவர்களுக்கு பாராட்டு மலைகள் பொழிய ஆரம்பித்தது மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற ஜெட்விங்ஸ் ஹோட்டலிலும் பாராட்டு நிகழ்வும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த தருணத்தில் அங்கிருக்கின்ற செஃப் அவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தங்களுடைய கைவண்ணத்தில் ஆன உணவுகளை தர்ஷன் அவர்களுக்கு பரிமாறினார்கள். ஒவ்வொரு உணவுகளும் அமைக்கப்பட்டிருந்த விதங்களும் ஏற்படுத்தப்பட்ட உணவுகளாக காணப்பட்ட அழகையும் காட்சியை வைக்கப்பட்டிருந்த விதத்தினையும் பார்த்து மெய்சிலிர்த்து பார்த்துக்கின்றிருந்தார் தர்ஷன் அவர்கள். அது மட்டுமில்லாமல் உணவுகளை பற்றியும் உணவுகளின் சுவைகளை பற்றியும் அங்கிருந்த செஃப் அவர்களுடன் கலந்துரையை பேசிக் கொண்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் அங்கிருந்த உணவுகளை பற்றியும் மேலதிக தகவல்களையும் பெற்றுக்கொண்டார் தர்ஷன் அவர்கள். தொடர்ந்து செஃப் அவர்களின் உதவியாளர்களுடன் இணைந்து கலந்துரையை பேசிக்கொண்டார் தர்ஷன் அவர்கள். இத்தனை சாதனையை செய்து சாதாரணமாக இருக்கின்றார் என்பதை அங்கிருக்கின்ற ஒவ்வொருவர்களும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தார்கள். பல சவால்கள் இவரை துரத்திய போதும் அவை அனைத்தையும் இன்று சாதனையாக மாற்றிய சாதனை நாயகன் தர்ஷன் செல்வராஜா அவர்களுக்கு தமிழ் சங்கு சார்பாகவும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம்.